ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நைட்டு சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி கடையில் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கியாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா தான் வாங்கினோம். பரோட்டா வாங்கினதுக்கப்புறம் பிள்ளைங்க சொல்லுதாங்க, அம்மா பாட் பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாட் பரோட்டா செய்யலாமே அப்படின்னு சொல்லி பாட்டை பார்த்தா அந்த மாதிரி பாட்டில் சின்னதில்லை. சரி அதனால சட்டியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி எடுத்து வச்சு ஒரு இலையை போட்டேன். இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே பரோட்டா போட்டு அதுக்கு மேலே குருமா எல்லாத்தையும் ஊற்றிட்டு திரும்பவும் 2 பரோட்டா தூக்கி வச்சு அதுக்கு மேலேயும் குருமா போட்டுட்டு அதில் வந்து சிக்கன் 65 அதுவும் கடையில் வாங்கினது தான். அதை வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் வந்து இதில் ரொம்ப கலர்லாம் போடாமல் இந்த கலரில் தான் சிக்கன் 65 பண்ணியிருந்தாங்க. அடுத்து அதில் ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து இதில் நான் குருமா எதுவும் ஊற்றலை. அதுக்கு மேலே திரும்ப ஒரு பரோட்டாவை தூக்கி வச்சுட்டு அதில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் குருமா போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப ஒரு 2 பரோட்டா எடுத்து வைக்கிறேன். ஏன்னா 2 லேயர் அளவுக்கு தான் வந்துட்டு என்கிட்ட சிக்கன் 65 இருக்குது. அதனால வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பரோட்டா அதிகமாக வச்சுட்டு அதுக்கு மேலே சிக்கன் 65 போட்டு வைக்கேன். இப்போ திரும்பவும் சிக்கன் 65 தூக்கி மேலே வச்சாச்சு. வச்சுட்டு திரும்பவும் பரோட்டாவை போடலாம். இதில் வந்து நான் 9 பரோட்டா வச்சுருந்தேன். இப்போ திரும்பவும் பரோட்டாவை தூக்கி வச்சாச்சு. குருமா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கடைசியாக என்ன பண்ண போகிறோம், இன்னும் 2 செட்டு இலையை எடுத்து மேலே அப்படியே மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க, கருகி போயிடும். இப்போ மேலே வந்து 2 இலையை போட்டாச்சு. போட்டுட்டு மூடியை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மிலே அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா சைடில் தெரியும் பாருங்கள், கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல நல்ல சூடாக நல்ல அழகாக குக் ஆகிடுச்சு. நான் எங்கள் பாப்பாட்ட இதை வந்து சட்டியை தூக்கி எடு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சூடு தாங்க முடியாமல் டக்குன்னு தூக்கி கீழே போட்டால். சட்டி உடஞ்சிருச்சுடா அப்படின்னு நினச்சேன், பார்த்தா இல்லை உடையலை. ரொம்ப சந்தோஷம். சட்டி உடையிறது பிரச்சனை இல்லை, அதை பழக்கி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது புதுசு வாங்கினா. அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் எடுத்து பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் குருமா ஊற்றிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்து அந்த குழம்பெல்லாம் நல்லா ஊறி அப்புறமா அந்த சிக்கன் 65 சாப்பிட்டப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.